கடந்த 2 வாரங்களாக புத்தக பிரியர்களை பூருப்பில் அழைத்து வந்த சென்னை புத்தக காட்சி நிறைவடைந்துள்ளது. 3 கோடிக்கு மேலான நூல்கள் விற்பனையான இந்த 31வது புத்தக கண்காட்சியை 7 லட்சத்திற்கும் அதிகமான வாசகர்கள் பார்வையிட்டு பயனுள்ள நூல்களை வாங்கிச் சென்றனர். கரை கடந்த அலைகள் போல கட்டுக்கடங்காமல் காணப்படும் இந்த மக்கள் தலைகள் புத்தக கடலில் மூழ்கி புத்திக்கு புத்துணர்ச்சியூட்ட முனைந்ததற்கான அடையாளங்கள். 1.5 லட்சம் சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமாய் நிர்மாணிக்கப்பட்டிருந்த இந்த 31வது சென்னை புத்தக காட்சியில் கலை, இலக்கியம், அரசியல், அறிவியல், ஆன்மீகம் என அனைத்து துறை சார்ந்த கருத்துக்களை போதிக்கும் நூல்கள் 524 அரங்குகளில் ஆதிக்கம் செலுத்தின. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலே மக்கள் வந்தார்கள், வாங்கினார்கள் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். 5 கோடி புத்தகங்கள் இங்கே நாங்கள் பார்வைக்கு வைத்ததில் ஏறத்தாழ 3 கோடிக்கும் அதிகமாகத்தான் புத்தகங்கள் விற்றிருக்கிறது. இந்த புத்தக காட்சியின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் 6 நுழைவாயில்கள் வைத்திருந்த காரணத்தினாலும் மக்கள் பரவலாக எந்த கடைக்கு வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் போகிறார் போல் அமைந்திருந்த காரணத்தினாலும் ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த புத்தக காட்சி மிகப்பெரிய வெற்றியாகவே அமைந்திருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக திரண்டு வந்த வாசகர் கூட்டத்தை வசப்படுத்தும் வகையில் பெரிய பதிப்பகங்களுக்கு இணையாக சிறு பதிப்பகங்களும் இம்முறை பல படைப்புகளை வெளியிட்டிருந்தன. இந்த ஆண்டு எல்லா விதமான புத்தகங்களும் நல்லா விற்பனை ஆயிருக்கு. பெருமளவில் குழந்தைகளும் பெண்களும் வந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கதை புஸ்தகங்களும், கலரிங் புக்கு, டாட் டு டாட், மற்ற குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை புஸ்தகங்களும் நல்லா விற்பனை ஆயிருக்கு. உலக புகழ் பெற்ற தலைவர்கள் மற்றும் அறிஞர்களின் படைப்புகளால் சர்வதேச தரத்துக்கு இணையாய் விளங்கிய இப்புத்தக காட்சி இளைய தலைமுறைக்கு வலிமை சேர்ப்பதாய் இருந்தது. பேசிக்கலி நான் ஒரு அட்வொகேட். லா சம்பந்தமான புக்ஸ் வாங்குறதுக்காக இங்கே வந்தேன். நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். இங்கே லா சம்பந்தமான புக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கோர்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸும் நிறைய கிடைக்குது. இதை பார்க்கும்போது எல்லா விதமான கோர்ஸையும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகுது. சுய முன்னேற்றம், போட்டித் தேர்வுகள் மற்றும் பொது அறிவு தொடர்பான புதுமை புத்தகங்கள் செழுமை வாழ்வுக்கு உரமாய் இருந்தது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். வெளியுலகத்தை தெரிஞ்சுக்க எவ்வளவோ சோர்சஸ் இருந்தாலும் இந்த புத்தகங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட். என்னோட பையனோட நாலேஜ் வளர்க்குறதுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கின புக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கட்டது கைமண் அளவு, கல்லாத உலக அளவுன்னு சொல்லுவாங்க. என்னதான் படித்து நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு இருந்தாலும் இந்த புத்தகங்கள்லாம் பார்க்குறப்போ நமக்கு இன்னும் படிக்கணுன்ற ஆர்வம் தான் மிகுதியாக இருக்குது. இந்த புத்தக கண்காட்சி நம்முடைய அறிவு பரிசுக்கு நல்ல விருந்து. ஆண்டுக்கு ஆண்டு இங்கு வரும் புத்தக பிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கையாளப்படும் புது புது யுக்திகள் கண்காட்சிக்கு மேலும் சக்தியை ஊட்டுகிறது. 31வது புத்தக காட்சிக்கு கடந்த 14 தினங்களில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வருகை தந்துள்ளனர் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதை தொடர்ந்து மேலே கொண்டு செல்வதற்கான எதிர்கால திட்டங்களை வகுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி மல்டிமீடியாக்களுக்கு தனியாக அரங்கங்கள் அமைத்து வெற்றி பெற்றதோ அதை போலவே அடுத்த ஆண்டில் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். மொத்தத்தில் அறிவு தேடலில் ஆர்வமுள்ளோரின் ஆவலை பூர்த்தி செய்வதில் இந்த 31வது சென்னை புத்தக காட்சி முத்திரையின் முகவரியாய் முடிவடைந்தது. ஒரு சிறிய நூலகமே ஒரு உலகத்திற்கு சமமாக கருதப்படும் போது 1000 நூலகங்களை உருவாக்கக்கூடிய புத்தகங்கள் இந்த அரங்கில் விற்பனைக்கு இருந்திருந்தாலும் அவை அனைத்தும் கற்பனைக்கு எட்டாத அற்புதங்கள். பொங்கல் உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்கு தளங்களை விஞ்சும் அளவிற்கு பொதுமக்களை கவர்ந்துள்ள இந்த புத்தகங்களின் குவியல் அறிவு செல்வத்திற்கு அள்ள அள்ள குறையாத அலிபாபா புதையல். பெண்கள் மற்றும் அனைத்து தரப்பினரின் பேராதரவோடு புத்திக்கு வித்தாகும் நூல்களால் வெற்றி கொடி நாட்டியுள்ள இந்த புத்தகங்களின் கண்காட்சி பொக்கிஷங்களின் கூட்டாட்சி.